அடுத்த நொடியே சுப்ரீம் குடும்பத்தினரும் கிருஷ்ணாவும் அங்கிருந்து கிளம்பினர். அவர்கள் இனி ஒரு நொடி கூட சிவாவின் முகத்தை பார்க்க விரும்பவில்லை. அன்று மாலை சென்னை பெசன்ட் நகர் ஏரியா மிகவும் பரபரப்பாக இருந்தது. அந்த ஏரியாவில் ஏராளமான ஸ்ட்ரீட் ஃபுட் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் இருந்தன. ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு உணவு மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. அங்கு இப்போது ரேகா, நந்தினி, பாட்டி, அவந்திகா 4 பேரும் சுற்றி கொண்டிருந்தார்கள். விஷ்ணு அவர்கள் அனைவரையும் அவுட்டிங்கிற்காக அழைத்து வந்திருந்தார். ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ரேகா நந்தினியிடம், இந்த ஸ்வீட் கார்ன் செம்ம டேஸ்டா இருக்கு. எவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் இந்த ஏரியால சாப்பிடுற ஸ்வீட் கார்னோட டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. நீயும் சாப்பிடு நந்தினி என்று கூறினார். நோவே, ஐ டோன்ட் லைக் தி ஸ்ட்ரீட் ஃபுட். இதெல்லாம் லோ கிளாஸ் பீப்புள் சாப்பிடுறது என்று நந்தினி முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினார். உனக்கு வேணாம்னா போ, நாங்க சாப்பிட போறோம் என்று கூறிய ரேகாவும் பாட்டியும் எதையும் விட்டு வைக்கவில்லை. தங்களுக்கு பிடித்த உணவுகள் அனைத்தையும் வாங்கி சாப்பிட்டார்கள். அவர்கள் கேட்கும் எதற்கும் நோ சொல்லாமல் விஷ்ணு வாங்கி கொடுத்தான். அவந்திகா இது எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவள் மனம் முழுக்க சிவாவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது. அவள் இதுவரை பல முறை அவனுக்கு கால் செய்து விட்டார். ஆனால் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதை பற்றி யோசித்துக் கொண்டே அவள் நடந்து சென்று கொண்டிருந்தார். விஷ்ணுவும் அவள் பின்னால் சென்று கொண்டிருந்தார். அவர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அருகில் இருந்த பார்க்கிற்கு சென்றார்கள். அந்த பார்க்கில் லேசான குளிர்காற்று வீசியது. மரங்களுக்கு இடையே நிலா எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அனைவரும் பேசிக்கொண்டு அந்த நடைபாதை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். பாட்டி, எனக்கு கால் வலிக்குது என்று சொல்ல அவள் ஒரு பெஞ்சில் அமர்ந்து கொண்டார். ரேகாவும் நந்தினியும் அவளுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு பேசத் தொடங்கினார்கள். ஆனால் அவந்திகா இவர்களை கவனிக்கவில்லை. அவள் பாட்டுக்கு நடந்து சென்று கொண்டே இருந்தார். அவளிடம் ஏதாவது பேச்சு கொடுத்து கொண்டே விஷ்ணுவும் சென்றார். அவர்கள் இருவரும் அந்த பார்க்கின் மறுமுனைக்கு சென்று விட்டார்கள். அந்த இடத்தில் அவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. சுற்றும் முற்றும் பார்த்த விஷ்ணு திடீரென்று, அவந்திகா, ஒரு நிமிஷம் நில்லு என்று கூறினார். அவ்வளவு நேரம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தவன் குரலில் இருந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொண்ட அவந்திகா சற்றென்று திரும்பி பார்த்தார். விஷ்ணு அவளுடைய முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவன் கண்களை பார்த்த அவந்திகாவுக்கு அவை சிவாவின் கண்களைப் போலவே இருந்தன. என்னாச்சு என்று அவள் கேட்டார். உடனே அவன், அவந்திகா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்று கூறியவன் சற்றென்று அவள் முன்னால் மண்டியிட்டு தன் கையில் மறைத்து வைத்திருந்த ஒரு ரோஸை எடுத்து அவளிடம் நீட்டி, ஐ லவ் யூ அவந்திகா. நீ எனக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி என் மனசு முழுக்க நீதான் இருக்க. இதுக்கு மேலேயும் நாம வெயிட் பண்ண வேணாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று கூறினார். அவனுடைய கண்களையும் அவன் நின்ற பொசிஷனையும் பார்த்த அவந்திகாவுக்கு ஒரு நிமிடம் சிவாவே தன்னிடம் ப்ரப்போஸ் செய்வது போல தோன்றியது. அது ஒரு செகண்ட் தான். தன் முன்னால் இருப்பது விஷ்ணு என்று நினைவுக்கு வந்தவுடன் அவள் முகம் மாறியது. அவள் கண்களில் அந்த அதிர்ச்சி அப்படியே தெரிந்தது. திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது என்று ஏதோ சொல்ல வந்தார். உடனே விஷ்ணு, நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ண உடனே உனக்கு பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் அவந்திகா. நல்லா டைம் எடுத்து யோசிச்சு சொல்லு. எவ்வளவு நாள் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் என்று புன்னகையுடன் கூறினார். அதற்கு மேல் அவந்திகாவுக்கு அந்த இடத்தில் இருக்க பிடிக்கவில்லை. அமைதியாக திரும்பி வேகமாக பாட்டியும் மற்றவர்களும் இருந்த இடத்தை நோக்கி சென்றார். விஷ்ணுவும் வேகமாக அவளை தொடர்ந்தார். இவர்கள் இருவரும் வருவதை பார்த்த பாட்டி, நீங்க 2 பேரும் திடீர்னு எங்க காணாம போயிட்டீங்க என்று கேட்க விஷ்ணு சிரித்து கொண்டே, உங்க பேத்தி கூட பேசிக்கிட்டே போனதுல நீங்க இங்க இருக்கிறதே நாங்க மறந்துட்டோம் என்று கூறினார். ஓ அப்படியா? நாங்க இருக்கிறதே மறந்து போற அளவுக்கு அப்படி என்ன 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க என்று ரேகா சிரித்து கொண்டே கேட்டார். அவந்திகாவை ஒரு முறை திரும்பி பார்த்த விஷ்ணு, நான் அவந்திகா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா சொன்னேன் என்று கூறினார். அதை கேட்டவுடன் பாட்டியின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. வாவ், சூப்பர். இதை விட நல்ல விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது. அவந்திகா என்ன சொன்னா என்று ஆர்வத்துடன் கேட்டார். அவ எதுவும் சொல்லல என்று விஷ்ணு ஏமாற்றத்துடன் சொல்ல, அப்படின்னா மௌன சம்மதத்துக்கு அறிகுறிதான். இத்தனை வருஷமா உங்களுக்காக தான் அவ காத்துக்கிட்டு இருந்தா. கண்டிப்பா அவ ஓகேன்னு தான் சொல்லுவா. என் பேத்திக்கு கல்யாண நேரம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது என்று பாட்டி மிகவும் சந்தோஷமாக சொல்ல, அதை கேட்ட அவந்திகாவுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது.
நந்தினி அவந்திகாவின் கைகளை பிடித்து குலுக்கி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கல்யாண பொண்ணே, உன்னோட இத்தனை வருஷ காத்திருப்புக்கு பலன் கிடைக்க போகுது. நீ ஆசைப்பட்ட மேஜர் உனக்கு கிடைக்க போறாரு. யூ வெரி லக்கி என்று கூறினார். அவந்திகா எதுவும் சொல்லவில்லை, அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த இடமே மிகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் மாறியது. ஆனால் அவந்திகாவுக்குள் ஒரு பெரிய பூகம்பமே புகைந்து கொண்டிருந்தது. அதை அங்கிருந்த யாராலும் உணர முடியவில்லை. அடுத்த நாள் காலை என்னவோ மறுநாளே திருமணம் நடப்பது போல சுப்ரீம் பேலஸில் பரபரப்பாக வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. நந்தினியும் ரேகாவும் வீட்டை அலங்கரிப்பதில் மும்முரமாக இருந்தார்கள். அப்போது பாட்டியும் விஷ்ணுவும் அங்கே வந்தார்கள். இந்த வாரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம், அடுத்த வாரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம், உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே என்று பாட்டி கேட்டார். இல்ல பாட்டி, அவ்வளோ நல்லா தள்ளி போட முடியாது. இன்னும் 2 நாள்ல என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இந்த வீக்கெண்ட் மேரேஜ் முடிச்சிடலாம் என்று நந்தினி கூறினார். இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்ட விஷ்ணு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இன்னும் அவந்திகா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லவே இல்லையே என்று கூறினார். அப்போது அங்கே அவந்திகா வருவதை பார்த்த பாட்டி உடனே தன்னுடைய குரலை உயர்த்தி, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அவந்திகாவுக்கு உங்களை கட்டிக்க கசக்குதா என்ன? இத்தனை வருஷமா உங்களுக்காக தானே அவ காத்துக்கிட்டு இருந்தா என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டே அங்கே வந்த அவந்திகா, இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க? இப்படி உடனே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறினார். உடனே பாட்டி அவந்திகாவின் கையை பிடித்து கொண்டு, பொதுவா கல்யாண பேச்சு எடுத்தாலே எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான் சொல்லுவாங்க, இது நல்ல வரன், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் உனக்கு திரும்பவும் கிடைக்காது, பெரியவங்க நாங்க உனக்கு நல்லதுதான் செய்வோம் என்று இதுவரை அவந்திகாவுக்கு நல்லது மட்டுமே செய்தது போல கூறிய பாட்டி நந்தினியை பார்த்து கண்ணசைத்தார். அதை புரிந்து கொண்ட நந்தினி அவந்திகாவுக்கு அருகில் நெருங்கி வந்து, அவந்திகா, விஷ்ணுவை பாரு, ஹீரோ மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்காரு. நீ வேணாம்னு சொன்னா இவரை கொத்திக்கிட்டு போக 1000 பொண்ணுங்க வரிசையில நிப்பாங்க, பேசாம ஓகே சொல்லிடு என்று அவள் காதோரம் கிசுகிசுத்தாள். அவந்திகா ஏதோ சொல்ல வாய் எடுத்தாள். ஆனால் அவள் சொல்வதை அங்கிருந்த யாரும் கேட்க கூட தயாராக இல்லை. அவர்கள் அனைவரும் மிகவும் உற்சாகமாக கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் பார்க்க அவந்திகாவின் பதட்டம் அதிகரித்தது. அங்கிருந்த அனைவரும் சந்தோஷமாக கல்யாண வேலைகளை செய்வது போல இருந்தாலும் அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. இதற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது என்பதை அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அது என்ன என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. மொத்தத்தில் அங்கு இருப்பதே அவளுக்கு முள்ளின் மீது நின்று கொண்டிருப்பது போல இருந்தது. உடனே அவள் தன்னுடைய ரூமுக்கு சென்று விட்டார். அன்று நள்ளிரவு. அனைவரும் அவரவர் ரூமில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நந்தினியும் ரேகாவும் தங்களுடைய ரூம் கதவை திறந்து கொண்டு மெதுவாக வெளியில் வந்தார்கள். யாரும் தங்களை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட அவர்கள் நேராக பாட்டியின் ரூமுக்கு சென்று கதவை தட்டினார்கள். அப்போதுதான் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு தூங்க போன பாட்டி கதவு தட்டும் சத்தம் கேட்டவுடன், இந்த நேரத்துல யார் கதவை தட்ட போறாங்க என்று யோசிக்க வெளியில் இருந்து நந்தினி, பாட்டி நாங்க தான், கதவை திறங்க என்று மெதுவாக குரல் கொடுத்தார். உடனே பாட்டி எழுந்து வந்து கதவை திறக்க அவர்கள் இருவரும் உள்ளே வந்தார்கள். என்ன இது, எந்த நேரத்துல வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா என்று பாட்டி பதட்டமாக கேட்டார். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நாங்க இங்க வந்தோம். இன்னும் 2 நாள்ல என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. விஷ்ணு நீங்க ஏற்பாடு பண்ணினா ஆள் தான், ஆனா அவன் கிட்ட நம்ம கண்டிஷன் எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கதான் நாங்க இங்க வந்தோம் என்று நந்தினி கூறினார். ஆமா, எங்களுக்கு படுத்தா தூக்கமே வரல, நீங்க இங்க நிம்மதியா படுத்து தூங்க போறீங்களா என்று ரேகா முகத்தை சுளித்துக் கொண்டு சொல்ல, இப்ப என்ன, அதான் இன்னும் 1 வாரத்துக்குள்ளார நாம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்க போகுது, அப்படியே இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க என்று பாட்டி கேட்டார். அந்த விஷ்ணு நாம ஏற்பாடு பண்ணின ஆள் தான், இருந்தாலும் அவன் நாம சொல்றபடி நடப்பானான்னு டவுட்டா இருக்கு என்ற ரேகாவிடம், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், அவன் என் வார்த்தையை மீறி ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டான், அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் என்று பாட்டி கூறினார். இருந்தாலும் நீங்க ஒரு தடவை அவனை அலர்ட் பண்ணி வச்சிருங்க, கடைசி நேரத்தில் ஏதாவது சொதப்பி வச்சிட போறான் என்று நந்தினி சொல்ல, சரி ஓகே, நான் இப்பவே போய் அவன்கிட்ட பேசிடுறேன் என்று சொல்லிவிட்டு பாட்டி தன்னுடைய ரூமில் இருந்து வெளியில் வந்தார். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு விஷ்ணுவின் கதவை மெதுவாக திறந்து உள்ளே சென்றார். அங்கே விஷ்ணு ஒரு பெரிய ஒயின் பாட்டிலை வைத்துக் கொண்டு ஒரு கிளாஸில் ஊற்றி ரசித்து ருசித்து குடித்துக் கொண்டிருந்தார். பாட்டி உள்ளே நுழைந்தவுடன் முதலில் கதவை மூடினார். பாட்டியை பார்த்தவுடன் விஷ்ணு பயந்து போய் அவசரமாக எழுந்து நின்றார். அவன் அருகில் வந்த பாட்டி
கூர்மையான குரலில், இங்க பார் விஷ்ணு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நான் சொல்றதை கேட்டு நடிக்கிறதுக்காக தான் பணம் கொடுத்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுல ஏதாவது புத்திசாலித்தனமா செய்யணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று எச்சரிக்கும் குரலில் கூறினார். அதை கேட்டவுடன் விஷ்ணு பயந்து போய், இல்ல பாட்டி, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தான் இது வரைக்கும் நான் நடந்துகிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் அவந்திக்காவை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவேன் என்று உறுதியான குரலில் கூறினார். இங்க பாரு, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் சான்ஸ். இதுல ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில அவந்திகா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்லணும் என்று அவள் கண்டிப்பான குரலில் சொல்ல, ஓகே பாட்டி, நான் பாத்துக்கிறேன் என்று விஷ்ணு நம்பிக்கையுடன் கூறினார். அவன் கூறியதை கேட்ட பாட்டி அங்கிருந்து வெளியேறினார். தன் கையில் இருந்த கிளாஸில் எஞ்சிய ஒயினை ஒரே வாயில் குடித்த விஷ்ணு, இப்பவே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான், இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் என்று நினைத்தவன் தனது ரூமில் இருந்து மெதுவாக வெளியில் வந்து அவந்திகாவின் ரூமுக்கு சென்றார். தன்னுடைய ரூமில் படுத்திருந்த அவந்திகாவுக்கு தூக்கம் வரவில்லை. தன் மொபைலை எடுத்து மீண்டும் சிவாவின் நம்பருக்கு கால் செய்தார். இப்போதும் நாட் ரீச்சபிள் என்ற ரெக்கார்ட் வாய்ஸ் தான் கேட்டது. இதுவரை பலமுறை சிவாவுக்கு கால் செய்து விட்டார். ஆனால் அவனை ரீச் பண்ணவே முடியவில்லை. கோபமாக தன் கையில் இருந்த மொபைலை தூக்கி பெட்டில் வீசினார். அப்போது அவளுடைய ரூமின் கதவை மெதுவாக திறந்து கொண்டு உள்ளே வந்த விஷ்ணு, இந்த நேரத்துல யாருக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா அவந்திகா என்று கேட்டார். திடீரென்று அந்த இடத்தில் விஷ்ணுவின் குரலை கேட்டவுடன் அவந்திகா திடுக்கிட்டு திரும்பி பார்க்க, அங்கே நின்று கொண்டிருந்த விஷ்ணுவின் கண்கள் சென்ற திசையை பார்த்து அவசரமாக தன்னுடைய ஆடையை சரி செய்து கொண்டவள், இப்ப எதுக்கு நீ இங்க வந்த என்று கேட்டார். உன்னை பார்க்கணும் போல இருந்தது அவந்திகா, அதனாலதான் இங்க வந்தேன். ஆமா, நீ ஏன் இன்னும் தூங்கல? ஞாபகம் உன்னை தூங்க விடலையா என்று ஒரு மாதிரியான குரலில் கேட்டுக்கொண்டே அவளுக்கு அருகில் நெருங்கி வந்தார். அவனை பார்த்தவுடன் அவளுக்கு ஏதோ தவறாகப்பட்டது. உடனே அவசரமாக பெட்டில் இருந்து எழுந்தவள், இங்க பார் விஷ்ணு, எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன், நீ ஒரு ரூமுக்கு போ, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்று கண்டிப்பான குரலில் கூறினார். ஆனால் விஷ்ணு அவள் கூறியதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவளுக்கு அருகில் இன்னும் நெருங்கி வந்தவன், இப்ப எதுக்கு என்ன விரட்டுற? இத்தனை வருஷமா எனக்காக தானே காத்துக்கிட்டு இருந்த, இப்ப நான் நெருங்கி வந்தா ஏன் விலகி போற என்று கேட்டவன் அவளுடைய கைகளை பிடித்தான். அவன் கை தன் மீது பட்டவுடன் நெருப்பை மிதித்தவள் போல அவனிடமிருந்து கைகளை உருவிக் கொண்டவள், விஷ்ணு ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று கடுமையான குரலில் கூறினான். ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. மீண்டும் அவள் கையை பிடித்து தனக்கு அருகில் வலுக்கட்டாயமாக இழுத்தவன், கமான் டார்லிங், நான் உனக்காக தான் திரும்பி வந்தேன். இத்தனை வருஷமா எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போதே என் மேல நீ எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது என்று கூறினார். இதை கேட்ட அவந்திகா டென்ஷன் ஆகிவிட்டாள். இங்க பாரு விஷ்ணு, இதெல்லாம் தப்பு, மரியாதையா வெளியில போயிடு என்று அவனிடமிருந்து தன்னுடைய கையை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் அவனுடைய பிடி உடும்பு பிடியாக இருந்தது. அவளை அருகில் இழுத்தவன் இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு அவளுக்கு முத்தம் கொடுக்க போனான். அவ்வளவு நேரம் தைரியமாக இருந்தவள் அவனிடமிருந்து வந்த வாசனையை உணர்ந்து ஷாக் ஆகிவிட்டார். அவனிடமிருந்து எப்படி விடுபடுவது என்று யோசித்தவள் தன்னுடைய வலிமையை ஒன்று திரட்டி அவனை வேகமாக தள்ளிவிட்டார். அவள் தள்ளிவிட்டதில் பெட்டில் சென்று விழுந்த விஷ்ணு அவளை உற்று பார்த்தார். போதையில் சிவப்பேறிய அவன் கண்களை பார்க்கவும் அவந்திகாவின் உடல் அவளை அறியாமலே நடுங்கியது. தன் 2 கைகளையும் அவளை நோக்கி நீட்டியவன், கமான் அவந்திகா, இன்னும் ஒரு வாரத்துல நீ எனக்கு முழுசா சொந்தமாக போற, அதுக்கு இப்ப சின்னதா ஒரு ரிஹர்சல் பார்த்தா எந்த தப்பும் இல்ல என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் கூறியதை கேட்டவுடன் அவளுக்குள் இருந்த பயமும் நடுக்கமும் போய் அவனுடைய கையை பிடித்து இழுத்து வெளியில் தள்ளியவள், ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடு, இதுக்கு மேல நீ என்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்க பார்த்த நான் கத்தி ஊரை கூட்டி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் என்று ஆவேசமாக கூறினார். அவளுடைய இந்த அதிரடி அவதாரத்தை பார்த்த விஷ்ணுவுக்கு ஏறிய போதை சட்டென்று இறங்கிவிட்டது. ஓகே அவந்திகா, மாடர்னா இருக்கே, இதெல்லாம் நார்மலா எடுத்துப்பன்னு நினைச்சேன், உனக்கு பிடிக்கலனா வேணாம், ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை லவ் பண்றேன், உனக்காக என் உயிரை கொடுக்க கூட ரெடியா இருக்க என்று டயலாக் அடித்தவன் மிகவும் சோகமாக இருப்பது போல முகத்தை வைத்துக்கொண்டு வேகமாக அந்த அறையில் இருந்து வெளியேறினார். பதட்டத்தில் வியர்வையில் தொப்பலாக குளித்திருந்த அவந்திகாவுக்கு
அவன் அங்கிருந்து வெளியேறிய பிறகுதான் நிம்மதியாக இருந்தது. அவள் வேகமாக சென்று கதவை சாத்த போனார். அப்போது அவந்திகா என்ற ஒரு வித்தியாசமான குரல் கேட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.